கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். எப்போ சொல்கிறாருன்னா, அதனால தான் 6ஆம் அதிகாரத்துக்கு போகணும்னு சொன்னேன். 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் சரீரத்துக்காகவும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதுங்க. சொல்லுங்க, கவலைப்படாதுங்க. கவலைப்படாதுங்கள்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? இந்த கவலைப்படுறதுனால கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமான்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ கவலைப்படாதீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ப்ரெஷர் ஏறிடும்பா, சுகர் கூடிரும், கவலைப்படாதுன்னு சொல்லலை. நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா அதுக்கு பின்னால் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் தப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஏன் கவலைப்படுறீங்கன்னா அங்கே சொல்லுது, கவலைப்படுறதுக்கு பதிலாக கவனித்து பாருங்கள். என்னத்தை கவனித்து பாருங்கள்? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், ஏன் சாலமோனை கூட கவனித்து பாருங்கள், எல்லாத்தையும் கவனித்து பாருங்கள். இந்த கவலைப்படுவது கவனித்து பார்ப்பதெல்லாம் நிறையா பேசியிருக்கேன் நான் இங்கே சபையில். ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் கேளுங்களை தான் இப்போ நான் பேச போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னால் ஆண்டு சொல்கிறாரு, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு தான் அங்கே வராரு. எதை குறித்து? சாப்பாட்டை குறித்து, தண்ணியை குறித்து, ட்ரெஸ்ஸை குறித்து. 3 ரொம்ப முக்கியம்: சாப்பாடு, தண்ணி, ட்ரெஸ்ஸு. மனுஷனுக்கு வேறு எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, இது 3 ரொம்ப அவசியமாக இருக்குது. கார் இருக்குதா, அதை குறித்து யாரும் இன்னைக்கு கவலைப்படுறதில்ல. பெரிய வீடு வாசல் இருக்குதான்லாம் கவலைப்படுறதில்ல. சொந்தம் நிறையா வச்சுருக்கிறோமா, அதை குறித்து கவலைப்படுறதில்ல. சாப்பாட்டுக்கு இல்லைன்னா கவலை வந்துடுது, தண்ணி இல்லைன்னா கவலை வந்துடுது, ட்ரெஸ் இல்லைன்னா கவலை வந்துடுது இல்லையா? இந்த 3 தான் அடிப்படை தேவை. அப்போ இதை குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் கவனிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் அதை படைத்த தகப்பன் என்ன செய்கிறாரு? பிழை போட்டுக்கிறார். சொல்லுங்க, பிழை போட்டுக்கிறார். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். ஆகையினால் அவைகளுக்கே பரமபிதா இவ்வளவு சிறப்பாக செய்யும் போது நீங்க யாரு? அவர் சாயல், அவர் ரூபத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அவருடைய பிள்ளைகள். சொல்லுங்க, அவருடைய பிள்ளைகள். கவலைப்பட வேண்டியது உண்மையான யார் கவலைப்படணும்னா, பிள்ளை கவலைப்பட தேவையில்ல, அப்பா தான் கவலைப்படணும். ஆமாவா இல்லையா? நாம் ஒன்றும் வெட்டி முறிக்கிறது இல்லை, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. பாருங்க, ஃபீஸ் கட்டலன்னு பிள்ளைங்க கவலைப்படுறது இல்லை, பெற்றோர் தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? கல்யாணத்தை குறித்து பிள்ளைகளுக்கு கவலை இல்லை, பெற்றோர் தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாவா இல்லையா? பிள்ளைகளுக்கு ஒன்றும் கவலை இல்லை. பெற்றோர் சங்கடப்பட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க, பிள்ளைங்க ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன கவலை? அவங்களுக்கு ஒரு கவலை இல்லை. அவங்களுக்கு கவலை பார்த்தீங்கன்னா படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், அதுதான் அவங்களுக்கு கவலையாக இருக்கும். ஆனால் பெற்றோர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்கன்ற ஒரு அறிவு அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க என்ன செய்யறதில்ல, பெருசாக கவலைப்படுறதில்லை. ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் பிள்ளை. சொல்லுங்க, நான் யாரு? பிள்ளை. இன்னும் சொல்ல போனால் சகல படைப்புகளை விட நீங்கள் நான் விசேஷ படைப்பு. விசேஷ படைப்புனா எப்படி? அவர் சாயல், அவர் ரூபம். நம்ம அவரை போல இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவரை போல இருக்கிறோம். காட்டு புஷ்பங்களுக்கு இவ்வளோ அழகாக உடுத்து வைக்கிறவர், ஆகாயத்த பட்சிகளுக்கு அவ்வளோ அழகாக உடுத்து வைக்கிறவர். சாலமோன் கூட அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுறதில்ல, கர்த்தர் பூத்து குலுங்க பண்ணுறாரு இயற்கையை, அவ்வளவு சிறப்பாக செய்கிறவர். உங்களுக்கு தரமாட்டாரா? உங்களுக்கு தேவைகளை சந்திக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீ கவலைப்படாதீங்க. யார் கவலைப்படுறா? அற்ப விசுவாசிகள் தான் கவலைப்படுறாங்க. யாரு? அற்ப விசுவாசிகள். சொல்லுங்க, அற்ப விசுவாசிகள். அப்போ அற்ப விசுவாசிகள்னா அவங்க ஆண்டவரை நம்பல, பிதாவை நம்பல. எனக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் பார்த்துக்குவார்னு அவங்க அவர் மேல நம்பிக்கை வைக்கல. மனுஷன் மேல, வேலை மேல, தன்னுடைய திறமை மேல, மற்ற எல்லாத்தின் மேல நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு சில சமயங்கள் அதில் நம்பிக்கை வைக்கும்போது அதில் தோற்று போறாங்க, ஃபெயிலியர் ஆயிருது, நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது. அப்போ தான் ஆண்டவரை தேடி போறாங்க. நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையும் நம்புறதுக்கு முதலாவது ஆண்டவரை நம்புங்க. எல்லாவற்றையும் நம்புவதற்கு முந்தி ஆண்டவரை நம்புங்கள். ஆண்டவர் தருவார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் தேவையை சந்திப்பார். ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு பைபிள்ல, எல்ஷடாய். சொல்லுங்க, எல்ஷடாய். சத்தமா சொல்லுங்க, எல்ஷடாய். ஹீப்ரூ வேர்ட்ல ரியல் மீனிங் என்ன தெரியுமா? தேவன் ஒரு பெண் கர்ப்பவதியாகி தாய்மை அடைந்து குழந்தையை பெறுவதற்கு முன்பாகவே அந்த குழந்தைக்கு தேவையான ஆகாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாள். அதை போலவே தேவன் உங்களுக்கு ஒரு தேவை வருவதற்கு முன்பாகவே அவர் எல்லாவற்றையும் உடையவராய் இருக்கிறார்னு அர்த்தம். அதான் எல்ஷடாய்னு அர்த்தம். எல்ஷடாய்னா என்ன அர்த்தம்? முன்கூட்டியே அவர் உடையவராய் இருக்கிறார். பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் பிள்ளைக்கு பால் கொடுக்கறத பத்தி யோசிக்கிறது இல்லை. பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பிள்ளைக்கு தேவையான ஆகாரம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பேர் தான் எல்ஷடாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அப்போ உங்களுடைய தேவைக்கு முன்பாகவே அவர் சந்தித்து விட்டு இருக்கிறார், எல்லாத்தையும் உடையவராக இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றார், நீங்க கவலைப்படுறீங்க. ஏன் கவலைப்படுறீங்கன்னா நீங்க அற்ப விசுவாசம் உள்ளவங்களா இருக்கிறீங்க. விசுவாசம் எப்படி வருது? கேள்வினால தானே வருது. அப்ப அற்ப விசுவாசம்னா நிறைய கேட்கல, அப்பாவை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியல, ஆண்டவரை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியல, அதனாலதான் நீங்க அவிசுவாசத்தோட இருக்கிறீங்க, அற்ப விசுவாசத்தோட இருக்கிறீங்க. அங்க சொல்லுது, அஞ்ஞானிகள் தான் இதெல்லாம் நாடி தேடுவாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்கனவே வைத்திருக்கிறார் என்பதை பிள்ளைகள் அறிந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, ஏற்கனவே வைத்திருக்கிறார். லஸ்ஸி சொல்றா 10ஆம் தேதி நான் கண்டிப்பா காலேஜுக்கு போவேன்னா, நான் சொல்றேன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்கிற அந்த அறிவு வந்துருச்சே, அதுதான் ரொம்ப பெருசா நான் பார்க்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் எப்படி சந்திப்பார் யாருக்கும் தெரியாது, ஆனா சந்திப்பார். சொல்லுங்க, சந்திப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, சந்திப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே செங்கடலுக்கு முன்னால போய் நின்றுட்டு இருக்கும்போது எப்படி கடக்க போறோம்னா இருந்தாங்க. எப்படி கடப்பீங்க? ஏன்னா செங்கடலை தாண்டி போகணும்னா 30 லட்சம் ஜனங்கள் இருக்காங்க, எப்படி கொண்டு போறது? எந்த விஞ்ஞானிக்கும் அறிவு கிடையாது. இந்த பிரச்சனையை ஜெயிச்சு மக்களை கொண்டு போய் சேர்க்கறது எப்படின்னு எந்த விஞ்ஞானிக்கும் தெரியாது. நான் சொல்றேன், எல்லா விஞ்ஞானிகளும் தேவனுடைய ஞானத்துக்கு முன்பாக தோற்று போவார்கள். எல்லா விஞ்ஞானிகளும் தேவனுடைய அறிவுக்கும் வழிகளுக்கும் முன்பாக அவங்க அறிவற்றவர்களாகவே நிற்பார்கள். தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். தேவன் சொல்றாரு, கடலை பிளந்து விடுற நீங்க நடந்து போங்கன்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவனால் செங்கடலை பிளக்க முடியும், தேவனால் யோர்தானை பிளக்க முடியும், தேவனால் எரிகோவை தரைமட்டமாக்க முடியும், தேவனால் இதெல்லாம் செய்ய முடியும்னா உங்களுக்கு அந்த தேவை எப்படி சந்திக்கப்பட முடியும்னு கேள்வி கேட்காதீங்க. எப்படி வேணாலும் சந்திப்பார். சொல்லுங்க, எப்படி வேணாலும் சந்திப்பார். கூரையை பொத்துக்கிட்டு கூட போடுவாரு, பூமியை பொத்துக்கிட்டு கூட போடுவாரு. எப்படி வேணாலும் சந்திப்பார். சொல்லுங்க, எப்படி வேணாலும் சந்திப்பார். சத்தமா சொல்லுங்க, எப்படி வேணாலும் சந்திப்பார். இந்த படங்கள்ல தான் ட்விஸ்ட் வைப்பாங்க இல்லை? பெரிய வறுமை கோட்டில் இருப்பான் ஹீரோ, வறுமை கோட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த வறுமையில் சின்ன வியாபாரம் பண்ணி ஒரு நிலத்தை வாங்கியிருப்பான் பாருங்க. சரி, அந்த நிலத்துல போய் வீடு கட்டலாம்னு போய் அங்கே வச்சுமா சின்ன ஒரு கூரை வீடை போட்டு குடியேறலாம்னு போவான். அப்படி வீடு கட்டணும்னு போகும்போது கொத்தனார் எல்லாம் சேர்ந்து வெட்டுவாங்க. வெட்டும்போது பாறை மாதிரி இருக்கும். அந்த பாறையை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. பார்த்தா எல்லாம் அங்கே மார்பிள்ஸ் பூமியாக இருக்கும். மார்பிள்ஸ் பூமினா என்னது? பெரிய கோடீஸ்வரன் அவன். அந்த சின்ன நிலத்தில் மார்பிள்ஸ் உள்ளே இருக்கும். அந்த மாதிரி காமிப்பாங்க. வறுமை கோட்டில் இருக்கிறவன் திடீர்னு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான். அந்த இடத்துல பெரிய மார்பிள்ஸ் பூமியாக இருக்கும் பாருங்க, அதெல்லாம் எடுத்து விற்று பெரிய ஆளாக காமிப்பாங்க. நான் சொல்கிறேன், எப்படி வேணாலும் நடக்கும். சொல்லுங்கள், எப்படி வேணாலும் நடக்கும். கடவுள் நம்ம வாழ்க்கையை எப்படி வேணாலும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். பைபிள் சொல்லுது, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதே அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வருது. இப்படிலாம் சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ஆண்டவரை தேடுங்க. ராஜ்யத்தை தேடுங்கன்னு அர்த்தம் ஆண்டவர் ராஜாவா இருக்கிறார், அவரை தேடுங்கள். நீதியை தேடுங்கன்னு அர்த்தம் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர் சொல்றபடி நடங்க, அவர் சொல்ற வாழ்க்கைய வாழுங்க, அவருக்கு பிரியமா வாழுங்க, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழுங்க. அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும், எல்லாம் நிறைய வரும்.